பப்பி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அதுல 50% கரெக்ட். மிச்சம் 50%? ஒரு பக்கம் தானே பார்த்தேன், அந்த பக்கம் பார்க்கலையே. என்ன பார்க்கறது இருக்கட்டும், 2 பேர் 2 தடவை உங்க பேக் திருட ட்ரை பண்ணாங்களே, அவங்கள பாத்தீங்களா? ஏன் பேக்கையா? யாரு? ஒரு புறா கொண்டு தலை எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, அவன்தான். ஐயோ, இவ்ளோ பணத்தை வச்சுட்டு இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க. பை தி வே, ஐ அம் அனந்த's friend. ஆனந்துக்கு இப்படி ஒரு அப்சராவா? கரண்ட் இல்லாத இடத்துல பல்ப தொங்கிட்டு இந்த ஆண்டவன். He is crazy about me. Are you? இந்த கார் ஓடும்போது நாய் துரத்துவேன், பாத்துருக்கீங்களா? அது எதுக்கு துரத்துது? கார்ல ஏறவா, கார் கூட ரேஸ் போகவா, இல்ல கார் ஓட்டவா? எதுவுமே இல்ல, இருந்தாலும் துரத்தும். அந்த மாதிரி தான் அனந்த் சாருக்கு நான் தான் காரு. என்ன சுத்தி சுத்தி வர்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், அவரை சுத்த விடுறதுல எனக்கு ஒரு சுகம். என்ன பத்தி ஏதாவது சொன்னாரா? 100 crores இருந்து கொலம்பியா பேங்க் வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிதான் எனக்கு ஆர்டர். எல்லா வித ஹெல்ப்பும் தானே? ஒரு காரை ஒரு நாய் துரத்துனா போதும். ஏ சார், இப்போதான் வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இங்க சேஃப்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். நான் தான் முதல்ல சொன்னேன் இங்க செக்யூரிட்டி வரணும்னு. கொடுத்ததெல்லாம் திரும்பி வாங்க முடியாதுங்க, சாரி. இது ஓகே. மிச்ச பணத்துக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொல்லுங்க. இன்னும் 4 நோட் இருக்கு. நான் ஊருக்கு போறதுக்கு முதல் நாள் வந்து 4 நோட்டையும் கொடுத்து மொத்த பணத்தையும் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். நடுவில் வந்து கேட்டிங்கன்னா பணம் கிடைக்காது, கடைசி நாள் தான் வரணும். ஓகே சார். என்னாச்சு? தினமும் 20 மாத்திர ரிஸ்க்கு. கடைசி நாள் மொத்தமாக வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த பணம்? இதை திரும்ப வாங்க மாட்டேன்ட்டார். நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. வா, ட்ரிங்க் சாப்பிட்டு போகலாம். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. வேற என்ன பழக்கம் இருக்கு? யாராவது வழிஞ்சா அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகிற பழக்கம் இருக்கு. கிளம்பிட்டா? போய் என்ன பண்ண போகிறேன்? இருந்து என்ன பண்ண போகிறேன்? இருந்து ஒன்றும் பண்ணலைனா கிளம்பு. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களா? அண்ட் கோல்ட் வாட்டர் வேணாம். கோல்ட் வாட்டர் குடிச்சா என் குரல் கொத்துக்காது. ஓகே. இந்த ட்ராக்கரை நம்பலாம். God bless phone apps. இந்த யா. Thank you. உள்ள வந்துட்டு போயேன். Some other time. அமைச்சர் அலங்காரமூர்த்தி சம்பந்தப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு சாவி சண்முகம் அவர்கள் தகுந்த ஆதாரங்களுடன் முதலமைச்சரிடம் புகார் கொடுத்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். சொல்லுங்க சார். அனந்து, நான் தான். பணம் மாற்றியாச்சா? மாற்றியாச்சு சார். 5 days அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். 6th day உங்கள் அங்குள் பேரில் டெபாசிட் ஆகிடும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம், பணத்தை மாற்றி கையிலே வச்சுங்க. ஏன் சார்? டிவி பார்க்கறது இல்லையா? ஏன், என்னாச்சு? இந்த சண்முகம் பண்ண பிரச்சனை உனக்கு தெரியல? அவனுக்கு எப்படி சார் அந்த மேட்டர்லாம் தெரியும்? அவனும் இந்த கொலம்பியா டூர் வந்தாயா? ஓகே சார். ஹலோ, நான் அனந்து பேசுகிறேயா? சொல்லுங்க சார். பணம் எல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்களா? பணம் என்கிட்ட இருக்கிறது சேஃப்டி இல்லை, அதனால அவர்கிட்டே வச்சு சொல்லிட்டேன். 5வது நாள் சேர்த்து எடுத்துக்கலாம் சார். ஓகே, வாங்கி கொலம்பியாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிடாத, புரியுதா? ஏன் சார்? சொல்கிறேன், பணம் பத்திரம். ஓகே சார். சார், இது நியாயமே இல்லை சார். ஒழுங்காக ஒரு 5 ரிங்கெட்டாவது கொடுத்துருங்க. நத்திங் டூயிங். அட்லீஸ்ட் ஒரு 2 ரிங்கெட்டாவது கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? கொடுக்கணும்னு சட்டமா என்ன? என்னடா பிரச்சனை? சார், மரியாதையாக பேசுங்க. டே, அவன் டான்னு என்ன சொன்னாயா? கொரியர் பாய்டா. பாய்ங்கிற
குங்கும பொட்டில் வச்சிருக்கிறான். கேவலமான ஜோக்கு. குரியர் பையன். சார் காசு கொடுக்க சொல்லுங்க சார். என்ன பிரதர், வயசானவர்கிட்ட போய் டிப்ஸ் கேட்குறியே? உனக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களே, அப்புறம் எதுக்கு டிப்ஸ்? என்னது டிப்ஸா? என் காசு எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன் அந்த போல்ட்டு. என்னது, உன் காசு பிடிக்கிட்டானா? யா. ஏடா, அவன் எதுக்கு காசு தரணும்? நீ தானே அவனுக்கு டிப்ஸ் தரணும். ஏன் பார்சல் வாங்குறவன் தான் டிப்ஸ் தரணுமா? பார்சல் கொண்டு வரவன் கொடுக்கக்கூடாதா? டிப்ஸ் தரலைன்னா பார்சல் தரமாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு உன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொய் சொன்ன அவன் வேலை போடும் அப்படின்னு ஒரு மிரட்டினேன். நடிங்க போய் கையில் இருந்த 10 ரிங்கிட்ட என்கிட்ட கொடுத்துட்டு 5 கொடு 2 கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அல்ப. இவனுக்கு எதுக்கடா இவ்வளோ முடி? இதுக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம். இப்போவும் என்ன அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். குடியா அந்த காசை. இந்தா. இனிமே இந்த வீட்டுக்கு லெட்டரே வராதியா? டேய், லெட்டர் வரலைனாக்கா நான் உன் குரியர் ஆஃபீஸுக்கு வந்து உன் சம்பளத்தை வாங்கிட்டு போடுவேன். போயா சொட்ட. போடா டேய் போட. சாபம் விட்டேனாக்கா உன் தலை என் தலை மாதிரி ஆகிடும். இதைத்தான் இந்தியாவில் பிச்சை எடுத்தான் பெருமாள், அதை பிடிச்சி அந்த மாதிரி இருப்பாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கேன், அந்த காசை தூக்கி கொடுத்துட்டியே. சின்னப்பையா, என்னோட பர்ஸு. யாரு அந்த திருடிட்டு போன பர்ஸை திருப்பி அனுப்பிச்சு நான் திருந்திட்டேன்னு சொல்கிறாளா? இதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் கேன திருடன் இல்லை. கூடவே லெட்டர் வேற. லெட்டர் இங்கிலீஷ் இருந்தால் நீயே படி. ஏன் தமிழ்ல இருந்தா நீ படிப்பியா? எதுவாக இருந்தாலும் நீ தான் படிக்கணும், எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. காசை பிடிங்கி கொடுத்துட்டு கவர் கொடுத்து கவரை பார்க்குறான் கழிச்சட. சாரி ஃப்ரெண்ட், திருட்டு என் ப்ரொஃபஷன், ஸோ நத்திங் பர்சனல். உன்கிட்ட திருடின எதுவுமே பெருசாக விலை போகலை. ஆனால் அதெல்லாம் விட பெருசாக ஒன்று வச்சுருக்க. இந்த காலத்தில் பர்ஸில் அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுருக்கிற பசங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ வச்சுருந்த, யூ கிரேட். அதில் நீ அவங்க மேலே வச்சுருந்த பாசம் எனக்கு புரிஞ்சுது. அதான் இந்த பர்ஸையும் ஃபோட்டோவையும் திருப்பி அனுப்பிட்டேன். மனசுக்குள்ள சலசல வயசு தந்த விடுதல அழகுக்கென்ன பல பல. டேய், கனவு மேட்டரை கட் பண்ணிட்டு கரெக்ட் மேட்டருக்கு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குது ப்ளீஸ். அவன் நல்ல திருடி தாத்தா. என்னது? அவன் நல்ல திருடின்னு சொன்னேன். விவசாய கட்ட வீரபத்ரன் வெக்கப்பட்டு செத்தானா? போட.